ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு போல இருக்கு ரம்யா. மா, எனக்கும் அந்த மாதிரி தான் தோணுது. ஏதோ பிளான் பண்ணி தான் வர வச்சிருக்கா. உங்களுக்குள்ள பேசிக்கிறதுக்காக இங்க யாரும் கூப்பிடல. அவர் சொல்றத முதல்ல கவனிங்க. இது பாருங்க, 4 நாள் துளசி அப்பா இங்கதான் இருப்பாரு. அவருக்கு எந்த விஷயமும் தெரியக்கூடாது. அப்பா புரியலப்பா, எந்த விஷயம்ப்பா, என்னன்னு சொல்லுங்கப்பா. சிவா, உனக்கும் துளசிக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. இல்ல, அதுக்கு முன்னாடியே எனக்கும் சிவாக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. ஏய் ஜனனி, நீ கொஞ்சம் சும்மா இரு ப்ளீஸ். தேவையில்லாம நீ இப்ப குழப்பாத. குழப்பமா? நமக்கு கல்யாணம் நடந்தது உனக்கு குழப்பமா? ஓ ஜனனி, நான் அதை சொல்லல. டென்ஷன் பண்ணாம என்னன்னு கொஞ்சம் கேளு. இதுல கேக்குறதுக்கு என்ன இருக்கு? அவங்க பொண்டாட்டியும் துளசியும் இத்தனை நாளா சொல்லாம இருந்தது அவங்களோட தப்பு தானே. நாம என்ன பண்றது? ஏதோ ஒரு சிக்கல் இருக்கும் போல இருக்கே. ரம்யா 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 மா, எனக்கும் ஏதோ மாதிரி தான் தோணுது. ஏதோ தப்பா இருக்கே. சிவா, உனக்கும் துளசிக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. நீயும் துளசியும் புருஷன் பொண்டாட்டி. ஜனனிய பத்தியோ விவாகரத்துக்கு போனதை பத்தியோ அவருக்கு தெரிய வேணாம். அவர் போற வரைக்கும் நீயும் துளசியும் ஒத்துமையா இருக்கிற மாதிரி நடிக்கணும். அதாவது புருஷன் பொண்டாட்டி மாதிரி நடிக்கணும். ஒரு 4 நாளைக்கு தான், அப்புறம் அவர் கிளம்பிடுவாரு. அதுதான் சொல்ல. என்ன பேசுறீங்க? இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமா இல்ல? நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். அண்ணே, ஒரு நாள் தங்கறதா வந்தவரு 4 நாள் தங்க போறதா சொல்றாரு. 4 நாள் கழிச்சு 1 வருஷம் தங்கணும்னு ஆசைப்பட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? ஆமா, இந்த ஐடியா கொடுத்தது யாரு? வேற யாரு? துளசியா தான் இருக்கும். இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கிற மாதிரியே தெரியல.